கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோவின் விடலின் வார்த்தையின் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாரையும் நான் சந்திப்பில் பெரிதான மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை கிருபை நடத்த போகிறார். அந்த ஆண்டரை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையாம், காருண்யத்தினால் இழுத்து கொண்டீர் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமா சந்தோஷமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் பெரியது. அவர் நம்மோடு இருந்து நடத்துவார். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையாம், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. வேதம் சொல்லுகிறது, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதபடிக்கு ஆண்டவரை நாம் துதிப்போம். தடைகள் எல்லாம் மாறும், தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார். நன்றி அப்பா எல்லாம் சொல்லி கைகளை தட்டி பாடி ஆமென் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. சொல்லுவோம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. மறுபடியும் சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது. ஆமென். உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால இழுத்து கொண்டேன் சொன்னீரே. இந்த தேவனுடைய இரக்கம் இறங்கி வரட்டும் ஐயா. அவர்கள் அருகில் இருக்கிறார், அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்து, நம் அருகிலே கர்த்தர் துணையாளராய் இருந்து, வலது பார்சத்திலே கர்த்தர் நின்று உங்களை என்னை நடத்துவார். அப்படியே தேவன் நடத்த போறீங்கப்பா. 10 மாதங்கள் எங்களை கிருபையாய் சுமந்து வந்தீரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வந்த தெய்வமே, பலவீனங்களில் நெருக்கத்தில் உம்முடைய அன்பு, உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் எங்களை நடத்தினதற்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஆளுகை செய்யுங்க அப்பா. நல்ல வார்த்தையை தாரும், வார்த்தை மூலம் நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்கலாம். சங்கீதத்துக்கு எழுதுகிற புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16:8 வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் நசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 16:8 வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே எந்த மனிதனாலும் நம்மளை என்ன செய்ய முடியாதுங்க, அசைக்கவே முடியாது. அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரு, வலது பக்கத்தில் இருக்கிறாரு. வலது பார்சத்தில் அவருடைய பக்கத்தில் என்ன இருக்கு தெரியுமாங்க, நித்திய பேரின்பத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நமக்கு வலதுபுறத்தில் துணையாளராய் நின்று நம்மளை நடத்துகிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அநேக பாடுகளை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, உபத்திரவங்களை அனுபவித்து, பரலோகத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் அவர் எப்படி தன்னுடைய வலது பார்சத்தில் வீற்று இருக்கிறாரோ, அதே போல உங்களை என்னையும் இந்த உலகத்தில் பாடுகளோடு, வேதனைகளோடு, உபத்திரவங்களோடு, நிந்தைகளோடு இரத்த சாட்சியாய் மறித்து உபத்திரவங்களை, பாடுகள் அனுபவிக்கிற உங்களை என்னை அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவாரா? பிதாவின் வலது பார்சத்தில் அவர் கொண்டு போய் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமையும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எங்க போயிருக்கிறாருங்க? பரலோகத்துக்கு ஆண்டவர் போயிருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார்? வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் சகல வல்லமைகளும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நாம் ஒரு நாள் அவரிடத்துல போவோம். அவருடைய வலது பார்சத்தில் நீங்கள் நான் போய் உட்கார போகிறோம். எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு சகல அதிகாரமும் வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அதே போல அவருடைய ராஜ்ய பாரத்தில், சிங்காசனத்தில் உங்களுக்கு எனக்கும் அவருடைய சமூகத்தில் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வலது பார்சத்தில் நிற்கும்போது என்ன நடக்குமா? நமக்கு விரோதமாக இருக்கிறதான சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொல்லி வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருப்பாரா? எது வரைக்கும் தெரியுமாங்க? நம்முடைய சத்துருக்களை அவருடைய பாதபடியில் அவர் கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார்? வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும், பிரச்சனைகள் எழும்பும், மனிதர்கள் எழும்புவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? நம்முடைய வலது பார்சத்தில் நமக்கு துணையாளராய் நிற்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலே மேலானவைகளையே தேடுங்கள். நீங்கள் அவரை தேடுங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பரிகாரி, அவர் தான் உங்களை விடுவிக்கிறவர், அவர் தான் உங்களை தப்புவிக்கிறவர், அவர் தான் உங்களை பலப்படுத்துகிறவர். உங்களுக்கு வலது பார்சத்தில் அவர் துணையா நின்றுகிட்டே இருக்கிறார். மேலானவைகளையே தேடுங்க, மேலான ஆண்டவரை தேடுங்க, மேலான தேவ ராஜ்யத்தை தேடுங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 64வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த மேலான காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. மனுஷகுமாரன் எப்படி இருக்கிறாராங்க? சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறாராம். மேகங்கள் மேல் வருவார். ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல திரும்பி வருவாரா? அவர் எங்க இருக்கிறார்? வலது பார்சத்தில் இருக்கிறார். மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளே தேடுங்கள். மேலான ஆண்டவரை தேடும் பொழுது வலது பார்சத்தில் இருக்கிற கர்த்தர் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டே அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவமானத்தையும் பாடுகளை சுமந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்து அவர் எங்க தான் நிற்கிறாராம்? பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டார். அனுபவிச்சுதான் அவர் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு நாள் அசைக்கப்படுவதே இல்லை. ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோம 8வது அதிகாரம் 34வது வசனம். கிறிஸ்து மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் பாருங்க. அவர் நமக்காக வலது பார்சத்தில் இருக்கிற மாத்திரம் அல்ல, வேண்டுதல் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறவர். அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனம். அப்போ ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 26 வசனம் சொல்லுங்க, அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில்
நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அவர் வேண்டுதல் செய்கிற வலது பார்சத்தில் ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நம்முடைய பாடுகளை சகித்தவராய் வெற்றி பெற்றவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அவர் உங்க வலது பார்சத்தில் இருந்தாருன்னா உங்களை ஒரு மனிதனால் அசைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வலது பார்சத்தில் நிற்கிறவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. வானத்தை பூமி உண்டாக்கி பூமி ஆளுகை செய்கிறவர், சர்வ லோகத்தை ஆளுகை செய்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு ஒரு நாள் உங்களை போட்டு என்ன செய்யாது, விலகாது. அவர் நடத்துவாருங்க, உங்களை கிருபையா நடத்துவார். ஆனால் அவருடைய வலது பார்சத்தில் மேலானவைகளையே நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். எது சொல்லுகிறது? சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 6 வசனத்தில், அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் நசிக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்தார்னா அவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் என்று சொன்னால் ஒரு நாள் ஒரு பொழுது எந்த மனிதனாலும் உங்களை அசைக்கவே முடியாது. பாருங்க, சங்கீதம் 112 சங்கீதம் 5-6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் காரியத்தின்படி நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். தன் காரியத்தில் நியாயமா நடக்கணும், உண்மையா நடக்கணும். கர்த்தரை நம்பி நடக்கிறவனை ஒரு பொழுது ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அசைக்கப்படுவதே இல்லை. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, இன்னைக்கு லூக்கான சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம். 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கற்பாறை மேல் கட்டப்பட்டவனுடைய வீடு அது ஒரு நாள் அசையவே அசையாது. அஸ்திபாரம் யாரா தெரியுமா இருக்கணும்? ஆண்டவராக இயேசுவா இருக்கணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரம் ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், எத்தனை காற்று அடித்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், தீ வந்தாலும், எந்த சுயல் ஒரு காற்று வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், அந்த கற்பாறையின் மேல் இருக்கிற வீட்டை என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு நாள் ஒரு பொழுது நாள் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அதனால சங்கீதக்காரன் தாவீது 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படும். எப்பொழுது கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கணுங்க, அவரை நீங்க முன்னாடி வச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு பொழுதும் உங்களை ஒரு மனிதனால் அசைக்க முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை அவர்தான் இருக்கணும். எனக்கு கிருபை அவர் தான், எனக்கு அடைக்கலம் அவர் தான், எனக்கு ஆபத்து காலத்தில் துணையாளர் அவர் தான் சொல்லி நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பீர்களானால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் முன்னே போவார், சத்துருக்களை என்ன செய்வார், நிர்மூலமாக்கி பாதபடியாக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நீ ஒரு நாள் ஒரு பொழுது நீ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உன் வலது பார்சத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை நீங்க நம்பி இருக்கிறபடினாலே அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். நம்ம எல்லாம் ஒரே விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் நான் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் ஒரு வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சாந்தரபா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு மெல்லிய சத்தத்தோடு, ஆவியானவரே நீங்க வலது பார்சத்தில் இருக்கிறீங்கப்பா, பரிந்து பேசுகிறீங்க, பாடுகளை சகித்து வேதங்களை அனுபவித்து பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோன்னு சொல்லி, ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு மேலும் அந்த கிருபை இறங்கி வருகிறது, அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உரமாய் எழும்புகிற பலவான்கள், உங்களுக்கு உரமாய் எழும்புகிற எல்லா கோலியாத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள தாவீதுக்கு கர்த்தர் இரக்கம் தந்தாரே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்க வலது பார்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாய் அந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவருக்குள்ளாய் கர்த்தர் ஆண்டவரே விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக மகிமை இறங்குவதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. வெளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. நீதியாய் நடக்கிறவன், நீதிமானாய் இருக்கிறவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஒருபோது அசைக்கப்படுவதில்லை.
அப்பா அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இவர்களை ஒரு நாள் அசைக்க முடியாதபடிக்கு கர்த்தர்களை ஸ்திரப்படுத்துங்க. கற்பாரின் மேல கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாரையாக இயேசுவின் மேல அப்பா, கண்மலையாக இயேசுவின் மேல அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற கிறிஸ்துவின் மேல் ஒரு மனிதன் கட்டப்படும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவனை ஒரு மனிதனால் அசைக்க முடியாது. அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் அசையாதபடிக்கு நிலைத்து நிற்க பண்ணுவீராக. ஊழியங்கள் நிலைச்சு நிற்கணும் அப்பா. ஆண்டவரே எதிர்காலங்கள் தொழில் எல்லாம் நிலைத்து நிற்கட்டும். ஒரு சத்துவங்களை அசைக்கிறது போல சில காரியங்கள் அசைஞ்சிட்டு இருக்குது, சில பிரச்சனைகள் அசைத்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் அப்பா நடுங்க செய்கிற எல்லா போராட்டங்கள் ஜனங்களை விட்டு மாறட்டும். தேவன் அற்புதம் செய்து சாட்சிகளாக எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.